Hi all. So இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து education psychology இந்த சப்ஜெக்ட்ல it's in the first semester. So இதுல பாத்தீங்க அப்படினா one of the important experiment that is the Thorndike theory of connectionism. So அந்த டாபிக் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். So we'll be discussing about what is the Thorndike theory. We'll be having a short introduction. அதுக்கப்புறம் அந்த experiment, how he did the experiment அதுக்கப்புறம் the principles, what are the principal laws, so அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் we'll be having a short discussion about the educational implications, அதாவது எப்படி வந்து ஒரு டீச்சராக we can use this experiment in schools அப்படின்றத பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So first in this Thorndike theory of connectionism பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா it was given by the scientist named Thorndike. So here Edward Lee Thorndike, so that was his name. So Edward Lee Thorndike அப்படின்றவர் he gave this theory in 1874 to 1949 and it was an important experiment in this education psychology பொறுத்த வரைக்கும். And here in the connectionism, it is a theory of connectionism னு சொல்கிறோம். ஸோ கனெக்ஷனிசம்னா இங்கே என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா there is connection. ஸோ எதுக்குமான கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the stimuli and the response. ஸோ வெளியிலேருந்து வர தூண்டுதலுக்கும் நம்ம பண்ணுற ரெஸ்பான்ஸுக்குமான கனெக்ஷனை பற்றி தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் சொல்லியிருப்பார். So on the Thorndike theory of connectionism, connectionism talks about the connection between the stimulus and the response in the nervous system. So in the stimulus and response, அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள bonding stronger இருக்கும்போது so learning will be also stronger. So SR bonding, we can say it as SR bonding. So SR bond theory of learning னு சொல்கிறாங்க. So and also learning is connecting according to this theory. According to Thorndike, learning அப்படின்றது connecting in connections in the mind. எங்கே கனெக்ஷன்னா ஸ்டிமுலைக்கும் ரெஸ்பான்ஸுக்குமான கனெக்ஷன். அண்ட் ஆல்சோ it also talks about the trial and error. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் பண்ணும்போது தான் நம்ம நிறைய விஷயம் ட்ரை பண்ணும்போது நிறைய தப்பு பண்ணும்போது தான் நமக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக இங்கே வந்து அதை வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து the main experiment what he did. So Thorndike's experiment on the cat in a puzzle box. So here he used a puzzle box. So அந்த ஒரு hungry cat-ஐ he put it in a puzzle box. So ஒரு cat ரொம்ப பசியாக இருக்கும்போது நம்ம he used a puzzle box here. நம்ம ஸ்கின்னர் எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம B.Ed ஸ்கின்னர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஒரு பசில் பாக்ஸ்ன்னு அதை சொல்கிறாரு. ஸோ அதுக்குள்ளே ஒரு ரொம்ப ஹங்க்ரியாக இருக்க கேட்டை போடுறாரு. ஸோ அப்படி போடும்போது ஒரே ஒரு லேட்ச் இருக்க மாதிரி, ஸோ ஒரே ஒரு ஓப்பனிங் இருக்க மாதிரி, ஸோ அந்த தாப்பால் வந்து அது திறந்துச்சு அப்படின்னா அந்த அனிமல் வெளியே வந்துடும். ஸோ இல்லை அப்படின்னா உள்ளே தான் இருக்கும். ஸோ வந்து இப்போ வந்து அந்த அனிமலை அந்த பாக்ஸ்குள்ளேருந்து வெளில வர வைக்கிறதுக்காரு ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ கேட்டுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஃபிஷ் இல்லையா. ஸோ ஃபிஷ்ஷை வந்து அந்த பாக்ஸுக்கு வெளில வைக்கிறாரு. ஸோ இந்த ஃபிஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் ஆக்ட் ஆஸ் அ பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸர். ஸோ இப்போ வந்து அந்த கேட்டுக்கு வெளில வரணும் அப்படின்றது இன்னும் வந்து அது இன்னும் அது ஆர்வத்தை தூண்டுற மாதிரி ஒரு ரீஇன்ஃபோர்ஸராக அது ஆக்ட் ஆகுது இந்த ஃபிஷ் அப்படின்றது நம்ம அவர் வெளியே வச்சுருக்குது. ஸோ இப்போ அந்த லேட்சை ஓப்பன் பண்ணி அந்த அனிமல், அதாவது இங்கே கேட் வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்கும் இல்லையா வெளில வர்றதுக்கு. ஸோ அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு இட் மேக்ஸ் ரேண்டம் மூமெண்ட்ஸ். ஸோ ரேண்டமாக நிறைய மூமெண்ட்ஸ் பண்ணி பார்க்குது அந்த கேட் ஆக்சுவலாக. ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் டஸ் திஸ் பைட்டிங், ஃபுல்லாக அந்த பாக்ஸ்குள்ளே க்ராலிங் பண்ணுது, டேஷிங் பண்ணுது. ஸோ இதெல்லாம் பண்ணி எப்படியாவது வெளில வரலாமா அப்படின்னு பார்க்குது.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஃபிஷ்ஷை அந்த வெளில வர்றது, பட் அது வந்து நிறையா வந்து இந்த மாதிரி ரேண்டம் மூமெண்ட்ஸ் பண்ணி கடைசியாக அந்த லேட்சை ஓப்பன் பண்ணி வெளில வந்துடுது. ஸோ இதே மாதிரி அவர் நிறைய ட்ரையல்ஸ் பண்ணுறாரு, ஒரு சிங்கிள் ட்ரையல் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையலில் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு அந்த கேட் வெளில வர்றதுக்கு. ரெண்டாவது ட்ரையலில் பார்த்தீங்க அப்படின்னா இட் டுக் லெஸ் டைம். ஸோ இப்போ வந்து அந்த கேட் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு எப்படி வந்து அந்த லேட்சை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ட்ரையலில் த கேட் டுக் லெஸ் டைம். அந்த பைட்டிங், க்ராலிங், டேஷிங், ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் கம்மியாகுது. ஸோ இப்போ அந்த கேட் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பிக்குது. அண்ட் கடைசியாக இட் லேர்ன்ட் த ஆர்ட் ஆஃப் ஓப்பனிங் த டோர். ஒரு கேட் அவர் யூஸ் பண்ண அனிமல் வந்து அந்த லேட்சை எப்படி ஓப்பன் பண்ணி வெளில வருது அப்படின்றத ஒரு விஷயத்தை அது கற்றுக்குது கடைசியாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில். ஸோ ஹியர் த ஃபிஷ் it act as a motivation factor for the cat. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரையல்ஸ் பண்ணும்போது அது இன்னும் கம்மியான டைம் எடுத்துக்குது வெளில வரதுக்கு. At last the cat came out and it now has its food of fish here. So this is the experiment. It's an interesting experiment. So இதை நம்ம கிளாஸ் என்வரான்மெண்ட்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். கிளாஸில் வந்து பொறுத்த வரைக்கும் we have to always motivate the students. Some motivation factor must be there inside the classroom. ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த லேர்னிங்கில். ஸோ ஹியர் த ஸ்டிமுலை, அதாவது வெளிலேருந்து வர தூண்டுதல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். த ஸ்டிமுலை, த ஃபிஷ் ஆக்ட் ஆஸ் அ ஸ்டிமுலை இன் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ த ரெஸ்பான்ஸ் வந்து அந்த கேட் வந்து வெளில அந்த லேட்சை திறந்துட்டு வந்தது. ஸோ ஹியர் த ஸ்டிமுலை, அந்த மோட்டிவேஷன் ஆர் த ரீஇன்ஃபோர்ஸ்னு சொல்லலாம், இட் மஸ்ட் ஆல்வேஸ் பி ப்ரெசன்ட் இன்சைட் த கிளாஸ் ரூம். ஸோ அதை வந்து ஒரு டீச்சர் ட்ரெயினி வந்து கொடுத்துட்டே இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. டாக்கிங் அபவுட் த பிரின்சிபல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் தார்ன்டைக்ஸ் தியரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லா பார்த்தீங்கன்னா த லா ஆஃப் எஃபெக்ட். ஸோ இந்த லா ஆஃப் எஃபெக்ட் இந்த லா ஆஃப் எஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா it talks about the positive consequences and the negative consequences. So talking about this law of effect. So law of effect speaks about the positive consequences and the negative consequences. So in that law of effect la or satisfaction or திருப்தி அந்த ஸ்டூடெண்ட்க்கு இருந்துச்சு அப்படின்னா he will start learning. So இல்லை the pleasureான environment ஒரு கிளாஸ் ரூமில் இல்லை அப்படின்னா the learning will be decreased. So learning கம்மியாயிட்டே போகும். That is law of effect. Law of readiness. ஸோ நான் சைட் பை சைட் அந்த எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன், ஸோ எப்படி வந்து ஒரு கிளாஸ் ரூம்லவையும் இந்த லா வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இது கூட, அந்த பிரின்சிபல்ஸ் கூட. ஸோ லா ஆஃப் ரெடினஸ் பொறுத்த வரைக்கும் த ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி ரெடி டு லேர்ன் அண்ட் ஹீ மஸ்ட் பி மோட்டிவேட்டட். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ டீச்சர் ட்ரெயினியாக வி மஸ்ட் செக் வெதர் த student is motivated and whether he is ready for learning அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ எந்த ஒரு ஆக்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ த ப்ரிப்பேரிங் ஃபார் த ஆக்ஷன், ஸோ தட் இஸ் மெயின் பார்ட். அதான் லா ஆஃப் ரெடினஸ் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டைப்ரைட்டிங் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஸோ யூ மஸ்ட் ஃபஸ்ட் பி ரெடி. ஸோ அந்த ரெடினஸ் உங்ககிட்ட இருக்கணும். யூ மஸ்ட் நாட் பி லெத்தாஜிக் அண்ட் அன்ப்ரிப்பேர்ட் ஃபார் த சிச்சுவேஷன். ஸோ அப்படி இருந்தோம் அப்படின்னா யூ கான்ட் லேர்ன் சம்திங் நியூ இல்லையா. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் இஸ் த law of effect, next is the law of readiness and third is the law of exercise. ஸோ law of exerciseனால் அதை நீங்கள் பண்ணி பார்க்குறது. ஸோ டைப்பிங்காக இருக்கலாம், ஸோ எந்த மாதிரி விஷயமாகவும் நீங்கள் கற்றுக்கிறதா இருக்கலாம். ரெப்படேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை திருப்பி. அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஹியர் to excel in that particular subject you are learning. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேர் மஸ்ட் ஆல்வேஸ் பி ட்ரில் அண்ட் ப்ராக்டிஸ். ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம சொல்கிற விஷயத்த அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த லேர்னிங் வந்து அச்சீவ் ஆகும். ஸோ இது வந்து எந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். யூ கேன் லேர்ன் அ மோட்டார் கார் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஸோ அதை வந்து திருப்பி நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம வரும். சிங்கிங், பாட்டு பாடுறதும் நம்ம ப்ராக்டிஸில் தான் நமக்கு வருது. அதே மாதிரி மியூசிக் கிளாஸ் போகிறோம், மியூசிக் கற்றுக்குறீங்க, இல்லை வந்து ஒரு டேபிள்ஸ் படிக்கிறீங்க, மேக்ஸில் ஒரு டேபிள்ஸ் படிக்கிறீங்கன்னா ரிப்பீட் அண்ட் ப்ராக்டிஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில்.
அதே மாதிரி ஒரு போயம் வந்து மெமரைஸ் பண்ண சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸை. ஸோ அந்த இடத்துலையும் there must be repetition and practice. So here that is law of exercise actually. So next law is and law of use and disuse nu idu solla actually. So use அப்படினு பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணி ரிப்பீட் பண்ண ஆக்சுவலா வந்து அது உங்களுக்கு it will be there in your memory. ஸோ என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து கார் ஓட்ட கற்றுக்கிட்டீங்க, ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி கார் எடுத்து ஓட்டி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மைண்டில் இருக்கும் அந்த நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம். இல்லை அதை வந்து நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து மறந்து போயிடும் இல்லையா. ஸோ தட் இஸ் லா ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ். யூஸ் அண்ட் டிஸ்யூஸ், whether you are going to use or disuse, it's your option. And coming to the law of multiple responses. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் சொன்னேன். அந்த கேட் பண்ணிச்சு அப்படின்ட்டு நிறைய தப்பான ரேண்டம் மூமெண்ட்ஸ் பண்ணிச்சு அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. என்னென்ன பைட்டிங், டேஷிங், ஸோ க்ராலிங் அதெல்லாம் பண்ணிச்சு இல்லையா. ஸோ இதெல்லாம் தப்பான ரெஸ்பான்ஸு. ஸோ ஆனால் இந்த ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணால் தான் நமக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன், எப்படி அந்த லேட்சை தாப்பால் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரென்தனிங் of the connections இருக்கணும் between the response and the stimuli. ஸோ நிறைய மல்டிபிள் ரெஸ்பான்சஸ் இருந்தாலும் only these multiple responses will lead you to the correct solution. So that is one point here in this law. So there must be varied, the responses வந்து must be varied in order to achieve at a solution. ஸோ ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸை வச்சு மட்டும் நம்ம சொல்யூஷன் அரைவ் ஆக முடியாது. ஸோ தேர் மஸ்ட் பி வேரி டைப் ஆஃப் ரெஸ்பான்சஸ். அந்த கேட் பண்ண மாதிரி ஒரு சொல்யூஷன், ஒரு அந்த லேட்சை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அது நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துச்சு இல்லையா. ஸோ அதை மாதிரி நிறைய ரெஸ்பான்சஸ் இருக்கணும். அண்ட் ஆல்சோ கம்மிங் டு த லா ஆஃப் செட் ஆர் ஆட்டிடியூட். ஸோ லா ஆஃப் செட் ஆர் ஆட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் த ரெடினஸ். ஸோ வெதர் யூ ஆர் செட் ஃபார் திஸ் லேர்னிங், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து whether he is now he is in the readiness இருக்கா அந்த லேர்னிங்கில் அப்படின்றது தான் அந்த லா ஆஃப் செட் ஆர் ஆட்டிடியூட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு கிரிக்கெட்டர் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு மைண்டை ஆக்சுவலாக செட் பண்ணி இருக்கணும் அட்லீஸ்ட் ஃபார் அ செஞ்சுரி. ஸோ அப்போ தான் அவங்களால நிறைய ரன் ஸ்கோர் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வரணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அட்லீஸ்ட் நமக்கு நிறைய மார்க் கிடைக்கும். ஸோ தட் இஸ் லா ஆஃப் செட் ஆர் ஆட்டிடியூட். அண்ட் ஆல்சோ கம்மிங் டு த லா ஆஃப் ப்ரீபொட்டன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ லா ஆஃப் ப்ரீபொட்டன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீப்புள் வந்து இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், தே ரெஸ்பாண்ட் டு மோர் சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதில் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் நம்மளோட மைண்ட் எங்கே போகும்னா அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் போகும். மற்ற விஷயத்த இர்ரிலவெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் அது ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா அது மைண்ட் அங்கே போகாது. ஸோ அதையும் நீங்கள் கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட்டில் ஒரு லேர்னிங் சொல்லித்தரும்போது இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்க இன்வால்வ் ஆவாங்க, எந்த மாதிரி விஷயத்த அவங்க அவ்வளோவா தே திங்க் இர்ரிலவெண்ட். ஸோ தட் இஸ் லா ஆஃப் ப்ரீபொட்டன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ். அண்ட் coming to the next law. So law of response by analogy அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அக்விசிஷன். அதாவது நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து கார் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் 2 வீலர் ஓட்டியிருந்தீங்க அப்படின்னா கார் டிரைவிங் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 2 வீலர் ஓட்டுறதுக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டியிருந்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வில் ஹெல்ப் யுவர் ப்ரெசண்ட் லேர்னிங். ஸோ தட் யூ கேன் செக் வித் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ பாஸ்டில் அவங்க லேர்ன் பண்ணது இப்போ ப்ரெசன்ட் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தட் இஸ் லா ஆஃப் ரெஸ்பான்ஸ் பை அனாலஜி. லா ஆஃப் அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு கமாண்டுக்கு அந்த கமாண்டுன்னு ஒரு மோட்டிவேஷனுக்கு அந்த ஃபிஷ்ஷுக்கு அந்த கேட் வந்து வெளியே வந்துச்சு இல்லையா அந்த பாக்ஸ்லேருந்து. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ண வைக்கலாம் அந்த கேட்டை. எப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷை ஹேங் பண்ணி வச்சு அந்த கேட்டை வந்து ஸ்டாண்டப்னு சொல்லி அதை வந்து 2 காலில் நிற்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங். ஸோ யூஆர் ஷிஃப்டிங் ஃப்ரம் திஸ்
that cat is shifting from that response to another response, but அங்கே மோட்டிவேஷன் ஒரே ஒரு இதுதான் என்னது ஃபிஷ் தான் அங்கே ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். பட் இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் வந்து அது வேற பண்ணும். இட் ஹேஸ் லேர்ன் டு ஸ்டாண்ட் அப் ஆன் த ஸ்டாண்ட் அப்னு சொன்னோடனே அது நிற்கிறதுக்கு வந்து கற்றுக்குது. ஸோ திஸ் இஸ் லா ஆஃப் அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங். ஸோ அசோசியேட், ஸோ ரெண்டையும் வந்து நம்ம ஒரு சுச்சுவேஷன்லேருந்து இன்னொரு சுச்சுவேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகி வந்து அந்த கேட் வந்து ஒன்று புது விஷயம் பழகிக்குது. ஸோ இதையும் நம்ம கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், தட் அசோசியேட்டிவ் ஷிஃப்டிங் அப்படின்றது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த லா எல்லாமே என்ன பேசுது, ஒரு டீச்சராக வந்து வாட் வி ஹாவ் டு டூ இந்த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெடினஸ் இருக்கணும். ஸோ ரெடியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, அந்த மைண்ட் செட் எல்லாமே ரெடியாக இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அண்ட் மோட்டிவேஷன், இப்போ அந்த ஃபிஷ்ஷு வந்து அந்த கேட்டுக்கு மோட்டிவேஷன் ஃபேக்டராக அமைஞ்சிருது. ஸோ அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட்டில். அண்ட் அட்டென்ஷன், ஸோ அட்டென்ஷன் அண்ட் ஃபோக்கஸ் இருக்கணும் லேர்னிங்கில். அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் மெயினாக. ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் எப்படி அந்த கேட்டுக்கு க்ரியேட் ஆச்சு, எப்படி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ண அது கற்றுக்குச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம தான் கொண்டு வரணும். அதே மாதிரி க்யூரியாசிட்டி இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ அண்ட் ட்ரில், ரெப்பிட்டேஷன் அண்ட் ப்ராக்டிஸ் இது கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், அதுதான் லா ஆஃப் எஃபெக்ட் பேசுது ஆக்சுவலாக. ஸோ லா ஆஃப் எஃபெக்ட் வந்து மெயினாக ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பனிஷ்மெண்ட்டும் இருக்கணும், ரிவார்ட்ஸும் கொடுத்துட்டே இருக்கணும். பனிஷ்மெண்ட் வந்து எந்த செயலாம் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்கிற மாதிரி, ரிவார்ட்ஸ் வந்து எது வந்து நீ பண்ணால் உனக்கு இந்த ரிவார்ட் தருவேன், இல்லை வந்து இந்த சாக்லேட் தரேன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்லணும். தட் இஸ் லா ஆஃப் எஃபெக்ட். So these are the laws or the principles of this Thorndike theory of connectionism. So thank you all for watching the video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல்.